வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை செயலாளர் திரு பூபீந்தர் சிங் பல்லா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே இந்திய எல்லையை தாண்டியதாக இலங்கை மீனவர்கள் 14 பேரை கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா இன்று தொடங்குகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை செயலாளர் திரு பூபீந்தர் சிங் பல்லா தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தின் ரொட்டர்டாமில் நடைபெற்ற உலக ஹைட்ரஜன் மாநாட்டில் பேசிய அவர், போதுமான சந்தை தேவை இருந்தால் பசுமை ஹைட்ரஜனுக்கான உற்பத்தியை இந்தியாவால் பூர்த்தி செய்ய முடியும் என்று கூறினார். செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளில் உலக நாடுகளின் கேந்திரமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 10 ஆண்டுகளுக்கு முன்பு 98% அளவிற்கு மொபைல் போன்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 99% அளவிற்கு உள்நாட்டிலேயே மொபைல் போன்கள் உற்பத்தி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். உலகிலேயே விரைவான 5G அலைக்கற்றை வசதியை இந்தியா கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்த அவர், இதில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களில் 80% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ரயில்வே கட்டமைப்பு குறித்து பேசிய திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த நிதியாண்டில் 5300 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 44,000 கிலோமீட்டர் தொலைவிலான ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மீண்டும் உறுதிபட கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சிலருடைய பலவீனம் காரணமாக தற்காலிகமாக அப்பகுதி இந்தியாவிடம் இல்லை என்று தெரிவித்தார். முசாஃபர்பாதில் அண்மையில் நடைபெற்ற போராட்டம் குறித்து குறிப்பிட்ட திரு ஜெய்சங்கர், தாங்கள் தவறாக வழிநடத்தப்படுவது குறித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளதாக கூறினார். கனடா அரசு குறித்த கேள்விக்கு பதிலளித்த திரு ஜெய்சங்கர், பேச்சு சுதந்திரத்தை பிரிவினைவாதத்திற்கும் வன்முறைக்கும் ஆதரவளிக்க பயன்படுத்தக்கூடாது என்றும், வாக்குகளுக்காக கனடா ஆளும் அரசு அவ்வாறு நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டம் கடம்பூர் கிராமத்தில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் நேற்று மாலை ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இரங்கலும் ஆறுதலும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் அளிக்கப்படும் என்றும், வெடிவிபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொதுப்பணித்துறையின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் மருத்துவத்துறை சார்ந்த 941 புதிய கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், 4821 கோடி ரூபாய் செலவில் இக்கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் நரம்பியல் துறைக்கு புதிய கட்டடம் விரைவில் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே இந்திய எல்லையை தாண்டியதாக இலங்கை மீனவர்கள் 14 பேரை கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். அவர்களுடைய 5 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய இலங்கை கடல் எல்லையில் ராணி துர்காவதி என்ற கப்பலில் இந்திய கடலோர காவல்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இந்திய கடல் எல்லையில் 5 ஃபைபர் படகுகளில் இலங்கை மீனவர்கள் 14 பேர் ஆக்சிஜன் கருவி துணை கொண்டு கடல் அட்டைகள் பிடித்துக் கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து படகினையும் இலங்கை மீனவர்களையும் இந்திய கடலோர காவல்படையினர் சிறைபிடித்து கரைக்கு கொண்டு வந்தனர். இலங்கை மீனவர்களின் படகும் மீனவர்களும் நாகை அக்கரைப்பேட்டையில் உள்ள மீன்பிடி துறைமுகம் கொண்டு வரப்பட்டனர். இது தொடர்பாக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இம்மலர் கண்காட்சிக்காக பல்வேறு விதமான மலர்கள் பல வடிவங்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். மே மாத சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக இன்று முதல் மே 26ஆம் தேதி வரை சுற்றுலாத்துறை சார்பாக கோடை விழாவும் தோட்டக்கலைத்துறை சார்பாக மலர் கண்காட்சியும் நடைபெற உள்ளது. 61வது மலர் கண்காட்சிக்காக பிரைன் பூங்காவில் வெளிமாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட லட்சக்கணக்கான மலர் நாற்றுகள் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்டு பல வண்ணங்களில் பல வகைகளில் விதவிதமாக பூக்கள் தற்போது பூத்து குலுங்கி வருகின்றன. சேவல், மயில், வண்ணத்து பூச்சி, வீடு, பொம்மைகள், நெருப்பு
கோழி, வான்கோழி உள்ளிட்ட உருவங்கள் மலர்களால் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. உயர் ரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் மருத்துவர் சிவக்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். உயர் ரத்த அழுத்தத்துக்கான காரணம் பெரும்பாலும் நம்ம ஜெனட்டிக்காக அப்பா அம்மாக்கெல்லாம் இருக்குதுன்னா குழந்தைங்களுக்கு வரலாம். சாப்பாட்டில் உப்பு அதிகமாக சேர்த்துக்கும் போது உயர் ரத்த அழுத்தம் வரலாம். கிரேட் ஏ லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். நம்ம நிறைய வேலை பளு அதிகமாக இருக்கிறது, பதற்றமாக இருக்கிறது, வேலையே செய்யாமல் அமைதியாக உட்காந்துன்னு செடன்ட்ரி லைஃப், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகம் இல்லாமல் இருக்கிறது, கிட்னியில் ஏதாவது வியாதி இருக்குது, ஹார்ட் ஏதாவது வியாதி இருக்குது, இந்த மாதிரி காரணங்களாலெல்லாம் உயர் ரத்த அழுத்தங்கள் வரலாம். ரத்த அழுத்தம் அதிகமாக 100 பேருக்கு வருதுன்னா 45% ரத்த அழுத்தம் இருக்கிறதே உணர மாட்டாங்க. இங்கே டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு சார்பில் தொற்றா நோய்க்கான அரசு மருத்துவமனைகளில் 30 வயதுக்கு மேற்பட்ட ஆண், பெண் 2 பேருக்குமே ரத்த அழுத்தம் பரிசோதித்து உயர் ரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன், மாநிலத்தின் தென் மாவட்டங்கள், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக கூறினார். இன்று முதல் நாளை மறுநாள் வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்வதையொட்டி ஆற்றுப் பகுதிகளுக்கு அருகே வசிக்கும் மக்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட ரயில்வே காலனி மற்றும் எம்டி காலனி பகுதிகள் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. மேற்படி பகுதிகளில் உள்ள மக்களை அருகில் உள்ள பள்ளிகளில் தங்க வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்காதவாறு தயார் நிலையில் வைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அகஸ்தீஸ்வரம், தோவாளை, நாகர்கோவில், கல்குளம், விளவங்கோடு, திருவட்டாறு, கிள்ளியூர் ஆகிய வட்டங்களுக்குட்பட்ட தாழ்வான பகுதிகளில் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் தற்காலிக தங்கும் முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கிக் கொண்டுள்ள பேரிடர் மேலாண்மை பிரிவில் உள்ள கட்டுப்பாடு மையம் 1750 தொடர்பு கொண்டு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன். சென்னை எழும்பூர் விசாகப்பட்டினம் இடையே இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4, 11, 18, 25 ஆகிய நாட்களில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. அதேபோல் மறுமார்க்கத்தில் இம்மாதம் 27, அடுத்த மாதம் 3, 10, 17, 24 ஆகிய நாட்களில் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதற்கிடையே காரைக்குடியில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மறுநாள் இயக்கப்படவிருந்த திருச்சி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை மற்றும் காரைக்குடி திருச்சி பயணிகள் ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். டிரினிடாட் டொபாகோ பிரதமர் திரு கெய்த் கிறிஸ்டோபர் ரவுலி நேற்று மும்பை வந்தடைந்தார். ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநராக திருமதி மஷூமி சக்கரவர்த்தி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல விரும்புவோர் முன்னதாக அந்நிறுவனங்களின் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று ஆட்சியர் திரு லட்சுமிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே ரயில் மோதியதில் 3 மான்கள் உயிரிழந்தன. தேனி ஆயுதப்படை மைதானத்தில் தனியார் பள்ளிகளின் வாகனங்களை ஆட்சியர் திருமதி ஷஜீவனா, காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் ஆகியோர் ஆய்வு செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று குஜராத், ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே நடைபெறுவதாக இருந்த ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டதை அடுத்து அந்த அணி புள்ளிக் கணக்கின் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. எலோடா கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிக்கத் ஜரீன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை செயலாளர் திரு பூபீந்தர் சிங் பல்லா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே இந்திய எல்லையை தாண்டியதாக இலங்கை மீனவர்கள் 14 பேரை கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா இன்று தொடங்குகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.